அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஒரு நிலையில் மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். 2021 டிசம்பரில் மாநில மகளிர் வரைவு கொள்கை தமிழக அரசால் வெளியிடப்பட்ட நிலையில் அதற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். லாவணியா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் மாநில மகளிர் வரைவு கொள்கை தமிழக அரசால் வெளியிடப்பட்டு கருத்து கேட்கப்பட்டது. தற்போது முழு கொள்கைக்கு தமிழக அரசு அந்த முழு கொள்கையை தயாரித்திருக்கக்கூடிய நிலையில அது இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமூக நலத்துறையின் சார்பாக இந்த மகளிர் கொள்கை கொள்கை முழுவதாக தயாரிக்கப்படக்கூடிய நிலையில அதற்கு அமைச்சரவை ஒப்புதல். மேலும் கலால் வரி தொடர்பாகவும் தொழில்துறை சார்பாக கலால் வரி தொடர்பான கொள்கை முடிவுகளுக்கும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நம்ம முன்பே குறிப்பிட்டது மாதிரி அமைச்சர்களுக்கு துறை ரீதியாக பல்வேறு அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். இந்த மகளிர் கொள்கையை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு அவருடைய வாழ்வில் மிக முக்கியமான திட்டங்கள், குறிப்பாக சொந்த தொழில் தொடங்குவதற்கு, குறிப்பாக தனியார் மற்றும் பொது நிறுவனங்களில் 50% வேலை வாய்ப்பை உருவாக்குவது, ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் பாலினம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது உள்ளிட்டவையெல்லாம் இந்த மகளிர் கொள்கையில மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. குறிப்பாக வன்முறை இல்லாத வீடுகள், பாதுகாப்பான போக்குவரத்து, சம ஊதியம், எளிதில் கடன், அநீதிக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான வன்முறை, ஆண் பெண் பாகுபாடு இல்லை, இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி இந்த மகளிர் கொள்கை என்பது தமிழக அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இந்த கொள்கை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அதற்கு இன்றைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில அது மிகப்பெரிய ஒரு முக்கிய திட்டமாக பார்க்கப்படும். குறிப்பாக தமிழ்நாட்டில் 3.2 கோடிக்கும் மேலான பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான மற்றும் தங்கள் குறிக்கோளை அடைவதற்கு முழு உயிர்ப்புடன் கூடிய சூழலை தமிழ்நாடு ஏற்படுத்தும் அனைத்து துறைகளுக்கிடையான செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி இரு பாலினத்தவர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையில தமிழ்நாடு பயணிக்குவதற்கு ஏதுவாக ஒரு திட்டத்தை இலக்காக வைத்து இந்த மகளிர் கொள்கை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மேலும் துறை சார்பான சில முக்கிய முடிவுகளுக்கும் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதே போல கலால் வரி தொடர்பான ஒரு முடிவுக்கும் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க இருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமான அறிவிப்புகள் இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.